மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 1:46 51 வரைக்கும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். முதலாவது ஆந்திரேயா, அவன் இயேசுவை பின்பற்றினான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவனுடைய சகோதரனாகிய பேதுருவை கூட்டிக் கொண்டு வந்தான். பேதுரு பிலிப்பை கூட்டிக் கொண்டு வந்தான். இந்த பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவிடத்தில் அழைக்கும்படியாய் போகிறான். அப்போ நாத்தான்வேல் இயேசுவிடத்தில் வருகிறதற்கு முன்பாக அவன் பிலிப்பு தன்னிடத்தில் சொன்னதை கேட்டு திரும்ப என்ன பதில் சொல்கிறான்னா, நாசரேத்திலிருந்து போய் ஏதாவது நன்மை உண்டாயிருக்க கூடுமோ? இப்போ நாசரேத்து அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இடமாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம இங்கே கணிக்கிறோம். நாசரேத்திலிருந்து போய் என்ன ஒரு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி பிலிப்பை பார்த்து இந்த நாத்தான்வேல் கேட்கிறார். ஆனால் இந்த நாத்தான்வேலை குறித்து இயேசு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா 47 இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லி இந்த நாத்தான்வேலை பார்த்து இயேசு சொல்லுகிறார். கபடற்றவன் என்று சொல்லுகிறார். இவனிடத்துல பாவமே இல்லை, இவன் ரொம்ப பர்ஃபெக்டானவன் அப்படி சொல்லலை. ஆனால் கபடு இல்லாத ஒரு மனதை உடையவன் உத்தமன். அப்போது கபடற்றவன் அப்படின்னா நடிக்க தெரியல, மாய்மாலமான ஜீவியம் இடத்துல இல்லை. அவன் இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கிறது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து கிறிஸ்து என்ன சாட்சி சொல்லுவார்? நம்மளை பார்த்து உத்தமன், இது உத்தம என் மகன் உத்தம இருதயத்தோடு இருக்கிறான் என்று நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாய்மாலமற்று இருக்கிறதா? ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எதையுமே ஒழிக்க முடியாது, மறைக்க முடியாது, எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்? இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நாத்தான்வேலை பார்த்து அவர் சொல்லுகிறார், உத்தம இஸ்ரவேலன். அப்போ நாத்தான்வேல் உடனே ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாரு, எப்படி நீங்கள் என்ன அறிவீங்க? உடனே யோசிச்சுடாரு, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன். அப்போ அத்திமரத்தின் கீழே ஒருவேளை இந்த நாத்தான்வேல் முழங்கால் படியிட்டு உண்மையாக தேவனை நோக்கி அவன் ஜெபித்திருக்கக்கூடும், கேட்டிருக்கக்கூடும். உண்மை நான் அறியணும், உண்மை நான் பார்க்கணும் என்ற தாகத்தோடு கூட கேட்டது நாத்தான்வேலுக்கும் ஆண்டவருக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை குறித்து அத்திமரத்தின் கீழே நடந்ததை சொல்லும் பொழுது உண்மையாகவே இந்த நாத்தான்வேல் தொடப்பட்டு உடனே சொல்கிறார், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீதான் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லி அங்கு இயேசுவை இனம் கண்டு கொண்டு அவர் அடையாளத்தை அவன் பெற்றுக்கொண்டு இயேசுவிடத்தில் அவன் கூப்பிடுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு உடனே பிரதியுத்தரமாக சொல்கிறாரு, நீ நான் உனக்கு அத்திமரத்தின் கீழே உன்னை நான் பார்த்தேன்னு சொன்னதுனால மட்டுமா விசுவாசிக்கிற? அதை விட பெரிதான காரியங்களை நீ காண்பாய். ஏன்னா உத்தம இருதயத்துக்கு, மாய்மாலமற்ற இருதயத்துக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கும். நம்மால் கிரகிக்க முடியாத காரியங்கள், நம்மால் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவை நோக்கி சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதையோ மனுஷரத்திலிருந்து தேவதூதர் ஏறுகிற இறங்குகிறதையோ இது காண்பீர்கள். இது யாக்கோபுக்கு வாக்குத்தத்தமாய் தரிசனமாய் ஆண்டவர் அந்த பெத்தேல் என்னும் இடத்துல வெளிப்பட்டார், அதை அவனுக்கு கொடுத்தார்.
இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் ஏமாற்றுக்காரனாய் எத்தனாய் அவன் இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாத்தான்வேலை பார்த்து புதிய இந்த உடன்படிக்கை மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ ஒரு தேவனையும் மனிதனையும் இணைக்கிற ஒரு பாலமாக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு மனிதனாக நீ காணப்படுவாய் என்ற வாக்கு தத்தத்தை இங்கு தருகிறதை நாம பார்க்கிறோம். பாருங்க, இதை அவர் சொல்லிவிட்டு இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 முறை சொல்லுகிறார், மெய்யாகவே. அப்போ வாக்களிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவர். உண்மையான இருதயத்தை அவர் புறம்பே தள்ளாதவர். நாமும் நம்முடைய வாழ்க்கையில தாகத்தோடு கூட, வாஞ்சையோடு கூட, உண்மையான இருதயத்தோடு கூட, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், உண்மை நான் காண வேண்டும், உண்மை அறிகிற அறிவில் நான் வளரணும், ஆண்டவரே உம்முடைய கிருபையினால அன்பினால நான் நிரப்பப்படணும், நீர் என் வாழ்க்கையில வேணும், உங்க பிரசனம் எனக்கு வேணும் என்று இந்த நாத்தான்வேலை போல யாரும் அறியாம நாம தனிமையில நம்ம இருந்து ஆண்டவரை தேடும்போது நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டை, ஆசீர்வாதத்தை, வாக்கு தத்தத்தை தந்து நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பெரியவைகளை காணத்தக்கதாக, மகிமையானவைகளை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இப்படிப்பட்ட மகா பெரிய தேவனிடத்துல அர்ப்பணித்து இந்த காரியங்களை இன்னும் பெரிதானவர்கள் நம்ம வாழ்க்கையில பார்க்க அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, உங்களை நோக்கி பார்க்கிறோம். நாத்தான்வேலை குறித்து ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தினீர். உண்மையான இருதயத்தை நீர் பார்த்தீர், ஏக்கத்தை பார்த்தீர், வாஞ்சையை பார்த்தீர். உத்தம இஸ்ரவேலன் என்ற சாட்சி கொடுத்தீர். எங்களோட வாழ்க்கையிலோ நாங்கள் ஆண்டவரே உத்தம இதயத்தோடு உம்மை தேட உம்மிடத்துல நற்சாட்சி பெற எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே தகப்பனே, மாய்மாலமற்றவர்களாய் தகப்பனே உமக்கு முன்பாக நாங்கள் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. உத்தம இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையில நீர் மகிமைப்படும். துதிகன மகிமையாக உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.